லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சிஸ்டர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்த ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்க. எங்க எடுக்கணும்? நான் கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்க. வா ஸ்வேதா. வாங்க. வாங்க. வா. அம்மா, இதெல்லாம் பார்த்தா ஜெனரல் செக்கப்க்கு வந்த மாதிரி தெரியலையே. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா? ஆமா ஆர்த்தி, எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்போ இத பத்தி இங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு தெரிஞ்சுக்கணுமே. கண்டிப்பா விசாரிக்கணும். நீ இரு, நான் போய் யார்ட்டையாவது விசாரிச்சுட்டு வரேன். சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க மேடம், உங்க பேர் வந்தா கூப்பிடுவாங்க. அதில்ல, இப்போ ஸ்வேதான்னு ஒரு பொண்ணை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கல்ல? ஆமா. அவங்க எதுக்காக டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க? மேடம், அவங்க எதுக்காக வந்தா உங்களுக்கு என்ன? நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. சும்மா என் வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போய் உட்காருங்க. சிஸ்டர், என்னடி இதுக்கு வந்திருக்காங்களா? அந்த நர்ஸ் எதை கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுறா. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. சரி ஆர்த்தி, விடு. அதெல்லாம் கேக்குற பக்குவத்துல கேட்கணும். இப்ப அம்மா இப்படி விசாரிச்சு எல்லா விஷயத்தையும் கறக்குறேன் பார். வா. சிஸ்டர், சொல்லுங்க. ஒரு நிமிஷங்க. என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? என்ன தெரியலையா? நான் ஒரு போன மாசம் எங்க அக்கா பேத்திய பார்க்க வந்திருந்தனே, ஞாபகம் இல்லீங்களா? அது 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 இந்தாங்க சிஸ்டர். எதுக்குமா காசு? ஐயோ, என்ன நீங்க என்ன பண்றீங்க? வேண்டாம், வைங்க. இங்க பாருங்க, இங்க வரவங்களை எல்லாம் நீங்க எவ்வளவு அன்பா உபசரணையா பாத்துக்கிறீங்க. உங்களுக்காக நாங்க இத கூட செய்யலனா எப்படி? இருக்கட்டும், அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அதெல்லாம் வேணா, எனக்கு நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணுங்க. அது இப்போ எங்க உறவுக்கார பொண்ணு டாக்டரை பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்குதுங்க. அந்த புள்ள பேரு கூட ஸ்வேதா. ஆமா, நீங்க கூட அப்போ லேபுக்குலாம் கூட்டிட்டு போனீங்களே, 2 பேர் வந்தாங்களே. ஆமா. அந்த புள்ள எதுக்கு வந்திருக்கு ஏன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது வந்து இப்போ அந்த பொண்ணு 3 மாசம். 3 மாசமா? அது எப்படி? அதனால இன்னைக்கு ஸ்கேனுக்காக டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. அதான் வந்துட்டு போறாங்க. ராதிகா, வரேன் மேடம். வரேங்க. பசிக்குது அண்ணி.
ஐயோ, நான் வேற வீட்ல சமைக்கலையே. மணி 1 ஆயிடுச்சா? இப்ப போய் வீட்ல சமைச்சு சாப்பிடுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுமே. நம்ம வேணா போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம். சரிங்க. அண்ணா, சொல்லுங்கம்மா. போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துறீங்களா? சரிங்கம்மா. போயிடலாம். என்னடி இது? இந்த நர்ஸு அந்த ஸ்வேதாக்கு கல்யாணமாகி இன்னும் முழுசா 1 வாரம் கூட முடியல, அதுக்குள்ள அவ 3 மாசம் முழுகாம இருக்கான்னு சொல்லிட்டு போறா. அது எப்படி ஆர்த்தி? அம்மா, ஸ்வேதா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னண்டா தான் இருந்திருக்கா. அதனாலதான் அவ கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துல இருந்து யாருக்கும் தெரியாம ஓடி போயிருக்கா. இந்த விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, குடும்பமான போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அமுக்குனி வானதி அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காடி. ஆமாமா. அண்ணா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு வந்துடும். சரிம்மா, போயிட்டு வாங்க. வாடா. ஆர்த்தி, இந்த விஷயத்துல நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டி. எக்காரணத்தை கொண்டும் இது வீட்டுல யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. உன் மாமியாரு வானதி ஏதோ பெரிய துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சுதான் அவளை இப்ப வீட்டை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் மட்டும் அந்த அம்மா காதுக்கு போச்சு, இந்த குடும்பமானத்தையே காப்பாத்தின குலதெய்வம் நீதான்னு சொல்லி அவ கால்ல விழுந்தாலும் விழுந்துருவாங்க. அதுவும் கரெக்டு தாமா. இந்த விஷயம் நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் வானத்தை நம்ம குடும்பத்தை விட்டு தள்ளியே இருப்பா. தப்பி தவறி தெரிஞ்சது அப்புறம் மொத்தமும் முடிஞ்சது. ஏய், நீ வேற ஏண்டி? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. சரி, இங்க பாரு, அவங்க கண்ணில் பட்டோம்னா உஷாராயிடுவாங்க. யாருக்கும் தெரியாம நம்ம டாக்டர் பார்த்துட்டு கிளம்பிடலாம். வா. வாடா, உட்காரு. மேம், ஆர்டர் மேம். அண்ணா, 2 மட்டன் பிரியாணி, அப்புறம் நான் ஒரு 2 செட்டு கொடுத்துருங்க. ஓகே. அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் வஞ்சர மீன் வறுவல் கொடுங்க. அண்ணி, போதும்ல? எனக்கு மட்டன் பிரியாணி மட்டும் போதும். என்ன ஸ்வேதா, நீ சாப்பிடணும்ல? வேணாம் அண்ணி, போதும். சரி, அப்போ 2 மட்டன் பிரியாணி மட்டும் கொடுத்துருங்க, போதும். சரிங்க மேடம். ஸ்வேதா, என்னாச்சு? எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு அண்ணி. நம்ம மனசுக்குள்ள எப்பவும் 1000 கவலைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. அதை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. சாப்பிடு. என்ன யோசிக்கிறீங்க அண்ணி? இல்ல ஸ்வேதா, உங்க அண்ணன் சாப்பிட்டுருப்பாரான்னு தெரியலையே. அவருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர முடியுமான்னு கேக்குறேன். சரிங்க அண்ணி, கால் பண்ணிடுறேன். அண்ணா, ஒரு நிமிஷம் போய். சொல்லு வானதி. நீங்க வேலையா இருக்கும் போது தொந்தரவு பண்ணிட்டேனா? அப்படிலாம் இல்ல, சொல்லு. இல்ல, நானும் ஸ்வேதாவும் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம்.
ஓ ம் எப்பவுமே ஸ்வேதா வீட்டுக்குள்ளேயே இருக்கா இல்லையா, முன்ன மாதிரிலாம் அவ வெளியே போறது இல்ல. அதான் இப்போ ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீங்களும் கிளம்பி ஹோட்டலுக்கு வர முடியுமான்னு கேட்கதாங்க ஃபோன் பண்ணேன். ம், நான் எப்படி வானதி, நான் தான் ஒர்க்கில் இருக்கனே. அது தெரியுங்க, இருந்தாலும் வரதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் இல்லையா? எப்படியும் இப்போ லஞ்ச் டைம் தானே, அதுக்குள்ள வந்துட்டு போலாமே. ம் சரி, ஒரு 10 மினிட்ஸ் இரு, நான் வந்துடுறேன். சரிங்க, இப்ப வராரா, நீ சாப்பிடு. சரிங்க அண்ணி. ம். போங்கப்பா, போய் வேலையை பாருங்க போங்க. உனக்கு என்னப்பா? வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு 1/2 hour பெர்மிஷன் வேணும். பர்மிஷனா? என்ன விஷயப்பா? என் ஒய்ஃப் இங்கே பக்கத்தில் வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். இதுக்கு பதிலாக நான் லஞ்ச் டைமில் கூட ஒர்க் பண்ணிக்கிறேன் சார். சரிப்பா, இன்னொரு 10 நிமிஷத்துல எல்லாரும் சாப்பிட போகணும். நீ போய் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடு, சரியா? ஓகே சரிங்க சார், தேங்க்யூ. போதும் 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 அண்ணி. என்ன பிரதர், கோட் ஷூட்லாம் போட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? அதுவும் டியூட்டி டைம்ல? அண்ணி இங்கே பக்கத்தில் வந்திருக்காளாம், அதான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிறேன். பெர்மிஷன் வாங்கினியா? யாருக்கிட்ட? அது வந்து சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரகு, இதோ வர சார். சார், நீங்க தான் இவர் வெளில போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களா? ஆமாம் சார், எப்படி லஞ்ச் டைம் தானே, 1/2 hourலேருந்து 1 hourக்குள்ளே வந்துடுறேன்னு சொன்னார். அதனால தான் பர்மிஷன் கொடுத்தேன் சார். ம், ஜீவா, உங்க இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து வெளில அனுப்பிட்டே இருந்தா இங்க இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்கறது? இல்லை சார், அவர் ஏதோ பர்சனல் விஷயமா வெளியே போகிறேன்னு சொன்னார். வேலைக்கு வந்த இடத்துல பர்சனல் விஷயம் முக்கியமா? இவர் தான் கேட்கிறாருன்னா உங்களுக்காச்சும் அறிவு வேண்டாம்? உங்களெல்லாம் வேலைக்கு வச்சோம் பாருங்க. ப்ளீஸ், நான் எங்கேயும் போகல, போதுமா? நான் போய் வேலையை பார்க்குறேன். வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? வானதி, எனக்கு திடீர்னு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னால் இப்போ வர முடியாது. நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. முடிஞ்சா நம்ம ஈவினிங் எல்லாரும் வெளியே போகலாம், சரியா? வரேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க? இதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல வானதி. திடீர்னு இப்படி ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டு பத்திரமா போங்க, நான் அப்புறம் பேசுறேன். எங்க 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 என்னாச்சு அண்ணி? அது அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, அதான் வர முடியலன்னு சொல்றாரு. அண்ணன் வருவார்னு ஆசையோட இருந்துட்டு இப்போ வரலன்னதும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, நான் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க வேணா அண்ணனுக்கு ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு ஆபீஸ்ல கொண்டு கொடுத்துருங்க. அது கரெக்டு தான், ஆனா நீ எப்படி தனியா போவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் இங்கேருந்து 5 நிமிஷம் தான் வீடு, நான் பார்த்து போய்க்கிறேன் அண்ணி. நீங்கள் பிரியாணி எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணன் ஆஃபீஸில் போய் பாருங்க, நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சரி ஸ்வேதா.
அண்ணா இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். ஒரு மட்டன் பிரியாணி பார்சல், அப்புறம் ஒரு மட்டன் சுக்கா கொடுத்துருங்க. இதுக்கு பில்லு கொடுத்துருங்க. சரிங்க மேடம். அண்ணா அந்த ரூட் தான். ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. இந்தாங்கண்ணா. குட் மார்னிங் மேடம். மேடம் வணக்கம் மேடம். சார் எங்க? நான் அவருக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். பூர்ணி, பூர்ணி நீ போ, நான் பேசிக்கிறேன். என்ன வானதி, வீட்டுக்காரருக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்களா? சார் இருக்கிற இடத்த நான் சொல்றேன், வாங்க. அபி இங்க. வானதி என்ன பாக்குறீங்க? வாங்க. அட வானதி வாங்க. இல்ல அவரு என்ன இங்க? சார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல முக்கியமான வேலையா இருக்காரு, அதான். வாங்க. அபி இப்படியே போயிட்டு ரைட் ஹேண்ட் பக்கமா திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திக் சார் அங்கதான் இருப்பாரு. நீங்க போய் பார்க்கலாம். அவரு இங்க என்ன பண்ண போறாரு? அத நான் சொன்னனே, முக்கியமான வேலையா இருக்காருன்னு. போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். போங்க வானதி, போய் பாருங்க. போறேன்.